கடந்த தீபாவளிக்கும் இந்த தீபாவளிக்கும் விலைவாசி எப்படி இருக்கிறது என எடப்பாடி பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். கடந்த ஆடு ஒரு 2000 இருந்துச்சுன்னா இந்த தடவை ஒரு 4000 ரூபாய் அந்த மாதிரி போகுது. ஒரு சில இதெல்லாம் ஜிஎஸ்டி இதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது, பரவாயில்ல. துணி விலையெல்லாம் எப்படி இருக்கு? தங்க விலை அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? தங்க விலையெல்லாம் எடுக்கவே முடியல, அந்த அளவுக்கு போயிட்டு இருக்குது. துணி விலை ஓரளவுக்கு பரவாயில்லங்கிற மாதிரி இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கு. விலைவாசி எல்லாம் பரவாயில்ல, நல்லாதான் இருக்கு. இந்த சிஎஸ்டி எல்லாம் குறைஞ்சிருக்கு. குறைஞ்சிருக்கு, போன வருஷத்தோட இப்ப பரவாயில்ல. ட்ரெஸ் எல்லாம் நல்லா, கலெக்ஷனும் நல்லா இருக்கு. பரவாயில்ல. ட்ரெஸ் இந்த தங்க விலையெல்லாம் ஏறி இருக்கு. தங்க விலையெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, எடுக்கலாம் முடியாது. தங்கம் பாத்துக்கலாம், கடைக்குள்ள போய் எப்படி இருக்குன்ட்டு அப்படிதான் போனது. இந்த ஆண்டு தொழில் எல்லாம் முடங்கி போச்சு ஜனத்துக்கிட்ட. அதனால போனஸ் எல்லாம் இந்த ஏரியாவில், நம்ம ஏரியாவில் வரது வாய்ப்பு கம்மி தான். போனஸ் தறி நல்லா ஓடிக்கிட்டு இருந்துச்சு, எல்லாம் எடப்பாடி நகரமே தறி தான். அதனால போனஸ் வந்துச்சு, நல்லா வியாபாரம் ஆச்சு. இப்போ போனஸே இல்லை, கம்மி தான். அதனால வாய்ப்பு கம்மி, பர்சன்டேஜும் கம்மியாக தான் இருக்குது. இப்போ கடந்த தீபாவளிக்கும் இந்த தீபாவளிக்கும் விலைவாசி எப்படி இருக்கிறது என்பது குறித்து எடப்பாடி பகுதி மக்கள் எமது செய்தியாளர் நல்ல முத்துவிடம் தெரிவித்ததை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.